நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Hi, vanakkam and welcome to Airtel Super Singer T20. Celebrated by Candyman Choco Double Eclairs. எஸ் ஸோ இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற, அதாவது சூப்பர் ஃபோர்ல செகண்ட் அண்ட் தேர்ட் பொசிஷன்ல இருக்கிற ரெண்டு டீம் தான் ஃபர்ஸ்ட் செமி ஃபைனல்ஸ்ல நாக் அவுட் முறையில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க. இதுல எந்த டீம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் ஃபைனல்ஸ்க்கு போக போறாங்க. ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் அவங்க இது வரைக்கும் வந்து 5 மேட்ச்களை விளையாடி 3 மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. 894 புள்ளிகளில் இந்த செமிஃபைனல்ஸ்க்கு வந்து அடைஞ்சிருக்காங்க. அண்ட் அடுத்து தொடர்ந்து ரித்தமிக் ராயல்ஸ் இவங்க வந்து 5 மேட்ச்களில் இவங்களும் 3 மேட்சை வின் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஒரு 875 அப்படின்ற ஒரு ஸ்கோரோட இவங்க 3வது இடத்துல வந்து இருந்து இந்த செமிஃபைனல்ஸில் என்டர் ஆயிருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் இது ஒரு நாக் அவுட் செமிஃபைனல் மேட்ச்சு. ஏற்கனவே நடந்த 3 1-on-1ல 2 ஸ்டம்புகளை உருவியிருக்காங்க ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரித்தமிக் ராயல்ஸ் விட்டதை பிடிப்போம் அப்படிங்கிற ஃபுல் கான்ஃபிடன்ஸோட உட்காந்துருக்காங்க. ஸோ பச்சை பூஜா வந்து பார்த்தீங்கன்னா டாஸை வின் பண்ணி ஸ்ரவன் மேலே ஜாக் பாட்டை வச்சிருக்காங்க. இந்த செமிஃபைனல்ஸில் அவங்க ஜெயிச்சாங்கன்னா 3 பாயிண்ட் கிடையாது. அந்த 7 பேருக்கும் ஒவ்வொரு ஹோமுக்கும் ஒரு ஹோம் தேட்டர். smartshoppers.in வழங்கும் ஹோம் தியேட்டர்ஸ் பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ நேற்று நடந்தது 3 ஜானர் பாடி முடிச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்னென்ன ஜானர் பாட போறாங்க அப்படின்னு பார்த்தலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஜட்ஜஸ் நம்ம வெல்கம் பண்ணிடலாம். என்ன ரொம்ப அழகாக ஜட்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நேற்றும் சரி இன்னைக்கும் தொடர்ந்து அவங்க தான் ஜட்ஜ் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் லெட்ஸ் வெல்கம் அவர் ராக் ஸ்டார் மனோ சார். லெட்ஸ் வெல்கம் மதுஸ்ரீ மேம். Let's welcome India's leading voice expert Ananth Vaidyanathan sir. Let's welcome singer, music composer Karthi அவர்கள். Let's welcome singer, heroine, future director Andrea. ஓகே, நம்மளுடைய ஜட்ஜஸ் தயாரா இருக்கிறாங்க இன்னைக்கு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு. ஸோ நம்ம பார்க்க போற ஜானர் ஸ்லோ ஃபோக், ஹார்மனி, ஹார்ட் பிரேக்கர்ஸ். ஸ்லோ ஃபோக்குக்கு யார் அனுப்ப போறீங்க? ஸ்ரீஷா வராங்க எங்க குரூப். வெரி குட். சொல்லுங்க கேப்டன். ஸ்லோ ஃபோக்குக்கு யார் வராங்க கேப்டன்? எங்கள் டீமோட லவர் பாய் சக்தி. மேடைக்கு வாங்க ஸ்ரீஷா, மேடைக்கு வாங்க சக்தி. என்ன பாட்டு பாட போறீங்க சக்தி? தென்கிழக்கு சீமையில. பியூட்டிஃபுல் சாங். நீங்க என்ன பாட்டு பாட போறீங்க? அன்னக்கிளியே உன்னை தேடுவேன். அடடடா, பின்றாங்களே சாங் செலெக்ஷனே பின்றாங்களே. ஓகே, ஸோ முதல்ல வந்து யார் பாடணும்னு பூஜா கிட்ட கேட்டலாம். பூஜா, போன ரவுண்ட்ல நாங்க வந்ததுனால இந்த ரவுண்ட் அவங்களே ஆமாமா, போன ரவுண்ட் அவங்க பாட, இந்த ரவுண்ட் அவங்க தானே பாடி ஆகணும். கரெக்ட் தானே? என்ன சக்தி, ஃபர்ஸ்ட் பாட நீங்க ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தென்கிழக்கு சீமையில செங்காட்டு பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. இவக பொழப்புக்கு நீர் வார்க்கத்தான் ஈசானி மூலையிலும் மேகம் இருக்கு. தென்கிழக்கு சீமையில செங்காட்டு பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு.
செங்காட்டு மண்ணும் நம் வீட்டு பொண்ணும் கைவிட்டு போனா கண்ணில் கண்ணீர் வருமே. தங்கச்சி கண்ணில் கண்ணீரை கண்டா தன்மானம் கூட அண்ணன் விட்டு தருமே. பந்தத்தை விட்டு போக சக்தி இல்லையே, பாசத்தை பங்கு போடப்பட்டா இல்லையே. உம்போல அண்ணன் இந்த ஊரில் இல்லையே. தென்கிழக்கு சீமையில செங்காட்டு பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. இவக பொழப்புக்கு நீர் வார்க்கத்தான் ஈசானி மூலையிலும் மேகம் இருக்கு. தென்கிழக்கு சீமையில செங்காட்டு பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போன வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. சூப்பரா பாடியிருக்கீங்க, பியூட்டிஃபுல்லான ஒரு சிங்கிங் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு எங்களுக்கு தோணுது. பட் இருந்தாலும் மனோ சார் கிட்ட கேட்போம், கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன் டல்லாக இருக்க? ஒன்றும் கையில் அடிபட்டிருக்கு சார். காதல் தோல்வியா? இல்லை இல்லை, உடம்பு சரியில்லை சார். வாய்ஸ் கட்டிருக்கா? ஃபுல்லாக கோல்டாக இருக்குது. பட் நீ அதில் வந்து ஒரு த்ரோ கொடுத்த பாரு. ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஓகே சார். இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வாய்ஸ் கட்டி நீ பாடுவியா அப்படின்ற சந்தேகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிங்கருக்கும் சேலஞ்சாக நீ அது பாடி காட்டிருக்க. நிஜமாக சொல்கிறேன், அதுதான் வேணும் ஒரு சிங்கருக்கு, அது அந்த தைரியம்தான். ஸோ வோக்கல் கார்ட்ஸு உனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ சார். எனக்கு ரொம்ப பிடிச்சதுப்பா சக்தி, தேங்க்யூ சார். ரொம்ப பிடிச்சது நீ பாடினது. நிறைய இடத்துல வார்த்தைகளை புரிஞ்சுன்னு பாடியிருக்கேன். என்ன பிடிச்சதுன்னா ஒரு ஒரு அக்ஷரத்தில் நீ வந்து அந்த என்ட்ரி ஆஃப் ஸ்ருதி ரொம்ப அழகாக இருந்தது. ரொம்ப அறிவோடு நல்லா டிசைன் பண்ணி வரைஞ்சு பாடியிருக்கேன். நார்மலாக இப்படி பாட மாட்டேன். ரொம்ப பாராட்டுறேன் ஒன்று. நல்ல எஃபர்ட் சக்தி, நல்லா பாடுங்க. ஐ திங்க் எப்படி பாடுங்கன்றதை விட ஐ திங்க் உங்களுடைய ஐ ரியலி லைக் டு அப்ரிஷியேட் யுவர் எஃபர்ட். யூ கேவ் யூ 100%. தேங்க்யூ. கார்த்திக், நீங்கள் எங்களுக்காக ஒரு 4 லைன் இந்த பாடல் பாடுங்களேன். உங்கள் குரலில் இது கேட்க எனக்கு ஆசையாக இருக்கே. இந்த பாட்டா? ஸ்ருதி கொடு. தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. காயப்பட்ட சொந்தத்துக்கு கண்ணீர் விட்டா சாயம் போற வாழ்க்கையிலும் சாரம் இருக்கு. இவக பொழப்புக்கு நீர் வார்க்கத்தான் ஈசான மூலையிலும் மேகம் இருக்கு. தென்கிழக்கு சீமையில செங்காத்து பூமியில ஏழப்பட்ட சாதிக்கொரு ஈரம் இருக்கு. தேங்க்யூ கார்த்திக், தேங்க்யூ வெரி மச். சூப்பராக இருந்தது கேட்குறதுக்கு. சாண்ட்ரியா, பிகினிங்கில் வந்து கொஞ்சம் ஸ்ருதி ப்ராப்ளம் இருந்தது மாதிரி தோணுச்சு எனக்கு. பட் லவ்லி சாங் அண்ட் வெல் டன். தேங்க்யூ. நல்ல கமெண்ட்ஸ் வாங்கிட்டீங்க சக்தி. இப்போ அந்த ஸ்டம்ப் யாருக்கு போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா சக்தி? அவங்க பாடணும் அதுக்கு. இதுக்கு தான் யூர் ஹைலி டேலண்டட் ஃபெலோ. இட்ஸ் ஃபுல் ஆஃப் கிரெயின்ஸ் இருக்கு அவர் மண்டையில. ஸோ அவங்க வந்து சொன்ன மாதிரி இவங்க தான் அடுத்து பாடணும். இல்ல சக்தியோட ஒரு டிஸ்கஷன் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சின்ன பிரேக்குக்கு போறோம். ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candyman Choco Double Necklace. Super Singer 2020.
கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20. Celebrated by Candyman Choco Double Eclairs. நடந்துட்டு இருக்கிற ஜானர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ ஃபோக். அதில் வந்து ஏஆர் ரெஹ்மான் அவர்களுடைய காம்போசிஷனில் ரொம்ப அழகான ஒரு பாடல சக்தி பாடி நிறைய பாராட்டு வாங்கிட்டாங்க ஜட்ஜஸ் கிட்ட. ஸோ சக்தி இப்போ ஹாப்பி ஆயிட்டாரு. அடுத்ததா ஸ்ரீஷா நீங்க தான் பாட போறீங்க. சூப்பரா பாடுறீங்களா? ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸ்லோ ஃபோக்கில் நம்ம ஸ்ரீஷா பாடி முடிச்சிட்டாங்க. அண்ட் எல்லாரும் பயங்கரமாக கைத்தட்டி வந்து அவங்களோட கர கோஷத்தை கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம மனோஜ் சார் என்ன சொல்கிறாருன்னு கேட்கலாம். உன்னுடைய வாய்ஸ் நீ வந்து எப்படி மோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற அந்த அழகு தெரியுது. இப்போது ஆரம்பத்தில் பார்த்த ஸ்ரீஷாக்கும் இப்போது பார்த்த ஒரு மெச்சூர்டு, அதாவது நீ பாட்டை புரிஞ்சுக்கிட்டு அந்த எக்ஸ்ப்ரெஷன் புரிஞ்சுக்கிட்டு நீ பாடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு. தேங்க்யூ. கீப் இட் அப். காட் பிளஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். அனந்த் சார். பல்லவி அவ்வளவு அழகா பாடினேமா. தேங்க்யூ. எக்ஸ்பிரஷன் சூப்பர். தேங்க்யூ. ஆண்ட்ரியா நீங்க சொல்லுங்க. பிச்சிங் கொஞ்சம் வீக்காக இருந்துச்சு, எஸ்பெஷலி சரணத்தில். பட் எஃபர்ட் தெரியுது. இட்ஸ் அ குட் அட்டெம்ப்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. கார்த்திக் நீங்க சொல்லுங்க. Srisha, you have a very, very beautiful voice. தேங்க்யூ. ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் நீங்கள் பாடி கேட்குறேன். யூ ஸ்டார்ட் ஆஃப் ரியலி வெல். சரணம்ல அந்த கொஞ்சம் ஹைலைன் போகும்போது மாத்திரம் யூ லில் ஷேக்கி, பட் வெல் டன். தேங்க்யூ. தேங்க்யூ. அது மேம். I like the song selection. It's a very good song and it suits your voice. You have very good voice. But good attempt, good effort. Thank you. ஓகே, ஸோ நம்ம ஸ்கோர்ஸ் தெரிஞ்சுக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்ரீஷா உங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கோர் வந்து 27 இல்லையா?
அண்ட் தென் உங்களுடைய ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 24.4 பாயிண்ட்ஸ் எடுக்கிறீங்க. ஓகே அண்ட் சக்தி வந்து அவரோட ஹையஸ்டா 28 வாங்கியிருக்காரு ஒரே பாடலை பாடி. அண்ட் அவருடைய ஆவரேஜ் வந்து 23.6 அப்படின்றது வந்து நம்ம சக்தியோட ஆவரேஜ். நல்ல ஆவரேஜ்ப்பா. வெரி குட். ஸோ உங்களுடைய ஓவரால் ஸ்கோர் அண்ட் ஆவரேஜ் எல்லாம் பார்த்தாச்சு. பட் இன்னைக்கு இந்த மேட்ச்ல நீங்க எப்படி அடிக்கிறீங்கிறதான் ரொம்ப முக்கியம். அந்த வகையில் ஸோ ரிசல்ட் பார்த்துடலாம். இப்போ நம்ம மனோஜ் சார் தான் ஃபர்ஸ்ட் நம்ம சக்திக்கு ஸ்கோர் தர போறாரு. மனோஜ் சார். மது மேம் மறுபடியும் 8 16 வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும். அனந்த் சார். தேங்க்யூ சார். கார்த்திக் அவர்கள். வெரி குட். ஸோ 32 வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும். ஆண்ட்ரியா எவ்வளோ கொடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். 32 + 7 39 புள்ளிகளை நமது ரிதமிக் ராயல்ஸை சேர்ந்த சக்தி அவர்கள் பெற்றிருக்கார். போதுமாப்பா 39 உனக்கு போதும், இன்னைக்கு போதும் அப்படின்னு இருக்காரு. ஸோ அடுத்து ஸ்ரீஷா அவர்கள் ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ்க்கு எவ்வளோ ஸ்கோர் சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஸ்டார்ட் வித் ஆண்ட்ரியா. 7 கார்த்திக். மீண்டும் 7 14 அனந்த் சார். 8 மது மேம். 8 8 ஸோ 38 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. ஸோ இந்த 1-on-1 39 பாயிண்ட்ஸ் எடுத்து 1 பாயிண்ட் லீட்ல ஜெயிக்கிறாங்க ரிதமிக் ராயல் சக்தி. நம்ம சூப்பர் சிங்கர் T20 முதல் செமிஃபைனல்ஸ் ரொம்ப ஃபாஸ்டா நடந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் 4 1-on-1 முடிஞ்சிருக்கு. இப்போதைக்கு வந்து ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் 2 புள்ளிகள் லீட்ல இருக்காங்க. அண்ட் ரிதமிக் ராயல்ஸ் 162 அண்ட் ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் 164ல இருக்காங்க. இப்போ அடுத்ததாக என்ன சேலஞ்ச் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு? உங்களுக்காக காத்துட்டு இருக்கிறது ஃபாஸ்ட் ஃபோக். ஃபாஸ்ட் ஃபோக். Yes. ஓகே. பச்சை பூஜா டீம்ல இருந்து யார் வராங்க? எங்க டீம்ல இருந்து ஸ்ரீகாந்த் வரோம். ஸ்ரீகாந்த் அப்படியே வா. அண்ட் ஸ்ரீனி உங்க டீம்ல யார் அனுப்புறீங்க? எங்க டீம்ல இருந்து பாலசாரங்கன். பூஜா நீங்க சொல்லுங்க முதல்ல யாரை பாட விட? அவளே பாடட்டும். நம்ம பாலசாரங்கன் 2 பாயிண்ட் கம்மியா இருக்கிறீங்க. ஓகேவா? ஒரு 20 பாயிண்ட் ஏத்துற மாதிரி உங்க டீமுக்கு பாடணும். ஷூர். பாடிடுவீங்களா? பாடுறேன். ஓகே பாடுறேன் அப்படின்னு இருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் பாலசரங்கன். தேங்க்யூ ஸோ மச். வாழைப்பழ தோலுரிச்சு மனையிலே ஊற வச்சு வானலியில் ராப்பகலா காய்ச்சி எங்க வச்சிருக்கு பார்த்தாலே தண்ணி வரும் எப்பா பார்க்கிறவ நாக்கிலதான் பலாட்டம் ஐயோ தேனாட்டம் ஐயோ வாட வரும் மூக்கிலதான். நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சுமகும் ஒன்று ஏறுது கிக்கு எனக்கு. நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சுமகும் ஒன்று ஏறுது கிக்கு எனக்கு. நான் விட்டறிஞ்ச சல்லிய அட பூத்துக்கிட்ட மில்லிய நான் விட்டறிஞ்ச சல்லிய பூத்துக்கிட்ட மில்லிய குதிரை மேல கேறி போகி வாங்க போற கில்லிய. சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சுமகும் ஒன்று ஏறுது கிக்கு எனக்கு.
உள்ளகால் மேல இருக்கு நிக்கட்டுமா நடக்கட்டுமா ஐயா நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது எனக்கு நான் விட்டறிஞ்ச சொல்லியா அனுபவத்துக்கிட்டம் இல்லையா நான் விட்டறிஞ்ச சொல்லியா ஊத்துக்கிட்டம் இல்லையே குதிரை மேல ஏறி போட்டி வாங்க போறேன் இல்லையே சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது எனக்கு நம்ம சிங்காரி சரக்கு நல்ல சரக்கு சும்மா கும்முன்னு ஏறுது பிப்பி 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 பிப்பி. ஓகே பாலசாரங்கன் எப்படி பாடினாரு அப்படி மனோஜ் சார்கிட்ட கேட்டலாம். பாலசாரங்கன் சார் இந்த பூனை பால் குடிக்குமான்ற மாதிரி இருக்கு. இந்த பாலசாரங்கன் எப்படி இருந்த நீ இப்படி மாறிட்ட? தேங்க்யூ பயங்கரமாக பாண்டிங்க. எங்கேப்பா எங்கே இருக்குது இந்த ஸ்ட்ரென்த் எல்லாம்? புலி மாதிரி சிங்கம் மாதிரி வந்து சங்கதியெல்லாம் போட்டு கலக்கி பின்னி எடுத்துட்டேன். சூப்பர். இந்த பூனை பால் மட்டும் இல்லை பால்கோவா லட்டு ஜிலேபி எல்லாத்தையும் சாப்பிடுன்றதை ப்ரூவ் பண்ணியிருக்கேன். அடுத்து மது மேம். ரொம்ப நல்லா பாடி இருக்கேங்க. வெரி குட், வெரி எனர்ஜெட்டிக். தேங்க்யூ ஸோ மச். அனந்த் சார். ஃபர்ஸ்ட் பல்லவி ரொம்ப நல்லா பாடினேன் பாலா. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப நல்ல grip, எக்ஸ்பிரஷன், எனர்ஜி எல்லாம். சரணம் அண்ட் ஃபைனல் பல்லவி அவ்வளோ எனக்கு பிடிக்கல. கொஞ்சம் கொஞ்சம் கேஷுவல் ஆச்சு ஐ தாட், பட் அதர்வைஸ் இட் வுட் ஹவ் பீன் அ டாப் கிளாஸ் பர்ஃபார்மன்ஸ். கார்த்திக். I think in the semi-final, this is the best so far. தேங்க்யூ ஸோ மச். First class. அடிச்சு கிழிச்சிட்ட பாட்டா. That's it. ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. Way to go. ஆண்ட்ரியா. எனக்கு என்ன பிடிச்சிருந்தேன்னா அவ்வளோ எஃபர்ட்லெஸ்லியாக நீங்கள் பாடியிருக்கீங்க. இட் ஷோஸ் தட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவ்வளோ கண்ட்ரோல் இருக்கு வித் யுவர் ஓன் வாய்ஸ் அண்ட் யூ நோ த சாங் ஸோ வெல். ஸோ யூர் ஏபிள் டு சிங் இட் எஃபர்ட்லெஸ்லி. வெரி வெல் டன். ஓகே ஸோ 5 ஜட்ஜஸ் கிட்டயும் கமெண்ட்ஸ் வாங்கியாச்சு. பாலசாரங்கன் சூப்பராக பாடியிருக்கீங்க, அதுவும் பெஸ்ட்டாக பாடியிருக்கீங்கலாம் வேற சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ வந்து உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துடலாமா? ரெடி. நீங்களும் பெஸ்ட்டாக கொடுப்பீங்கல்ல? ஓகே. டாப் டக்கராக கொடுக்கணும், ஓகேவா? பின்னிடணும் அவரை விட. ஓகே, ஆல் த வெரி பெஸ்ட். மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதுர. மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதுர. நாரக கட்டி பறந்து வரும் ரெண்டு காலு குதிரை. மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதுர. நாரக கட்டி பறந்து வரும் ரெண்டு காலு குதிரை. நான் முறையடிச்சா ஆட்ட வரும், முறையடிச்சா பாட்டு வரும். கட்டி வெள்ளம் ஒண்ணா வந்தா கட்டு திருப்பி கூட வருதே. ஓ, மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதுர. குருமி குருமி பேஞ்சோம் இப்ப பொறச தாளம். கூதல் மூதல் பாதம் வரை இப்ப கோடி ரூபாயலோ. புட்டுக்க பூட்டுக்க இடுப்பு இது எந்த நாட்டு நடப்பே. நத்தாளிக்கும் பேரழகு தக்காளி பழச்சவப்பே. கட்டி பாடுவ உடு கட்டி ஆடுவ பட்டி தொட்டி சேர்த்து வந்தா மலா தண்ணி வீசுவ. நாடு நல்ல நாடுடா நடப்பதெல்லாம் தூளுடா. 100 கோடி ஆளுக்கிட்ட என்ன பத்தி கேளுடா. அழகான முகமே ஹலோ ஹலோ முகமே குண்டு விரல் பதிக்குது குடிக்குது மனமே. ஓ, ஓ, மச்சான் பேரு மதுரை நீ நின்னு பாரு எதுர. ரக கட்டி
எப்படி பண்ண ஏ ம் நான் என் பெஸ்ட் கொடுத்தேன். நீங்கள் உங்கள் பெஸ்ட் கொடுத்துட்டீங்களா? ஓகே, எஸ், அவரோட பெஸ்ட் கொடுத்துட்டாரு. ஸோ இதுக்கு மேலே அவர் எஸ் சொல்லிட்டாரு. இதுக்கு மேலே ஜட்ஜஸ் அது உங்களோட இஷ்டம். ப்ளீஸ் கார்த்திக், நீங்களே ஏதாவது சொல்லுங்கள். ஸ்ரீகாந்த் சார், ஃபர்ஸ்ட் வந்து நீ எப்படி பாடினன்றதை விட வாட் அ ஃபைட் யூ கேவ். தேங்க்யூ சார். அவன் அவ்வளோ நல்லா பாடி நாங்கள்லாம் அவ்வளோ நல்லா சொல்லிட்டு அதுக்கப்புறம் அமேசிங், வெல் டன், கிரேட் பெர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ஆனந்த் சார். வெரி குட் ஸ்ரீகாந்த். தேங்க்யூ சார். நீ வர வர ரொம்ப நல்லா பாடிட்டு வர. எனக்கு ரொம்ப பிடிச்சது எல்லாம். தேங்க்யூ சார். எஸ் ஆண்ட்ரியா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் பிரேக் டான்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ சார். கலக்கிட்டீங்க. அண்ட் அவர் பாடும்பொழுது ஐ வாஸ் லுக்கிங் அட் ஹிம் ஆக்சுவலி. அவர் கொஞ்சம் ஒரு இடத்துல வந்து அப்படி பார்த்துட்டாரு, ஐயோ இவ்வளோ நல்லா பாடினாரு. And then a lot of people would get very intimidated and lose half their confidence. But what you have done is, you've pushed yourself even more to sing even better, and that is amazing. Thank you, ma'am. Especially unga voice la, it's really commendable. Hats off. Thank you, ma'am. மதுஸ்ரீமா. பட்டையே கலவிட்டு. Thank you. Great. Superman. Very good. Thank you, ma'am. மனோஜ் சார். ஸ்ரீகாந்த் சார். என்னடா பின்ற டே பை டே ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ சார். சூப்பர். ஓகே, ஸோ நம்மளுடைய ஸ்ரீகாந்த் வந்து சூப்பராக ஆடிட்டார்ல. அதுலேயும் வந்து ஒரு ஸ்டெப்பு போட்டார் பாருங்க. இந்த ஸ்டெப்புக்கும் இந்த பேண்ட்டுக்கும் அந்த மாதிரி பாயிண்டட் ஷூக்கும் இந்த தலையில் கட்டினதுக்கும் அப்படியே அந்த காலத்து ஆனந்த் பாபு மாதிரியே இருந்தார். ஏமா டிஸ்கோ டான்ஸருக்கு ஆடுவார் பாருங்க, அதே மாதிரி இருந்தது. இந்த முட்டிலாம் வலிக்காதடா உனக்கு? பழகிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்கோர்ஸ் பார்க்கணும். பட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய ரெக்கார்ட் பார்த்தா ஸ்ரீகாந்த் இது வரைக்கும் அவருடைய ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து 27 புள்ளிகள் எடுத்திருக்காரு. 3 முறை 27ன்னு 3 முறை புள்ளிகள் எடுத்திருக்காரு. 3 வாட்டி டாப் ஹை ஸ்கோர் எடுத்திருக்கீங்க. அண்ட் உங்களுடைய டோட்டல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 25.4 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. நம்ம பாலசாரங்கன் இது வரைக்கும் ஹையஸ்டா 27 மதிப்பெண்களை ஒரே பெர்ஃபார்மன்ஸ்ல வாங்கியிருக்காரு. அண்ட் அவரோட ஆவரேஜ் 25 மதிப்பெண்கள். வெரி குட். ஓகே, இப்போ ஸ்கோர்ஸ் பார்க்க வேண்டிய டைம் வந்தாச்சு. பாலசாரங்கன் அண்ட் ஸ்ரீகாந்த் இவங்க 2 பேருக்கான ஸ்கோர்ஸை தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாலசாரங்கன் தானே பாடுனது. ஸோ மனோஜ் சார், பாலசாரங்கன் அவர்களுக்கு உங்களுடைய மதிப்பெண்கள். 9. மது மேம் மீண்டும் 9. ஸோ 18 வாங்கியிருக்கு இது வரைக்கும். அனந்த் சார் 8. ஸோ 26 ஆயிருக்கு பாலசாரங்கனோட ஸ்கோர். கார்த்திக் அவர்கள் 9 கொடுத்துருக்கார். ஸோ 35 வாங்கியிருக்கீங்க இது வரைக்கும். ஆண்ட்ரியா அவர்கள் எவ்வளோ கொடுக்குறாங்க பார்க்கலாம். 43 மதிப்பெண்களை ரிதமிக் ராயல்ஸ் இந்த ரவுண்ட்ல வாங்கியிருக்காங்க. சூப்பர். ஸோ தம்பி நீ 44 வாங்கணும், ஓகேவா? அப்போ தான் அந்த ஸ்டம்ப் எடுத்துக்கிட்டு நீ வீட்டுக்கு போக முடியும். ஸோ நம்ம குட்டி ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு முதல்ல ஸ்கோர் கொடுக்க போகிறது ஆண்ட்ரியா 8. கார்த்திக் 9. அனந்த் சார். ஸோ 26 மதிப்பெண்கள் இது வரைக்கும் ஸ்ரீகாந்த் வாங்கியிருக்காரு. ஸோ மனோஜ் சார் கையில் இருக்கிற ஸ்டம்ப்பு பச்சை டீமுக்கு போகுதா அப்படின்னு பார்க்கலாம். மது மேம் 9. ஸோ 35 வாங்கியிருக்காரு ஸ்ரீகாந்த். நீ எவ்வளோ வாங்கியிருக்க? 43. 9 எடுக்கணும். 9 எடுத்தால் தான் அந்த ஸ்டம்ப் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மனோஜ் சார் 8. 35 ஒரு 8 43. 2 பேருமே என்ன ஆயிட்டீங்க? லெவல் ஆயிட்டீங்க. ஓகே, ஸோ இந்த வாட்டி ஸ்டம்ப் யாருக்குமே போகலை. பட் எனிவேஸ் உங்களுடைய டோட்டல்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ரிதமிக் ராயல்ஸ் 205 அண்ட் ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் 207. அதே 2 புள்ளிகள் லீடில் இருக்கிறாங்க. ஸோ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது ஜாக்பாட். அட்லீஸ்ட் ஜாக்பாட்லையாவது நீங்கள் லீட் எடுக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கலாம். ப்ளீஸ் டேக் யூ சீட். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel
சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candyman Choco Double Eclairs. நம்ம சூப்பர் சிங்கர் T20ல முதல் செமி ஃபைனல்ஸ் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய டீமும் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய டீமும் சூப்பர் 4ல இருந்து வந்து மோதிட்டு இருக்காங்க. ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் இதுவரைக்கும் நடந்து முடிக்கக்கூடிய 5 ரவுண்ட்ல 207 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. அண்ட் ரிதமிக் ராயல்ஸ் 205 புள்ளிகளை வந்து பெற்றிருக்காங்க. ஒரு 2 புள்ளி தான் வந்து தள்ளி இருக்கிறாங்க. அடுத்ததா நம்ம பார்க்க போறது என்ன ஜானர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாசிக்கல். அண்ட் இந்த ஜானர்ல போட்டி போட்டுக்க போறது ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ்ல இருந்து ஸ்ரவன் வர்சஸ் ரிதமிக் ராயல்ஸ்ல இருந்து ராஜ கணபதி. அண்ட் இவங்க மேலதான், அதாவது ஸ்ரவன் மேலதான் பூஜா அவர்கள் டாஸ் வின் பண்ண பூஜா அவர்கள் வந்துட்டு ஜாக்பாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஜாக்பாட் அடிக்க ஸ்ரவன் ஆர் யூ ரெடி? அவர் அடிக்க விடாம செய்ய ராஜ கணபதி ஆர் யூ ரெடி? அப்போ மேடைக்கு வாங்க. ஓகே, பூஜா கிட்ட கேட்டலாம். கேப்டன் சொல்லுங்க, யார் முதல்ல பாட போறாங்க? அவங்களே ஃபர்ஸ்ட் பாடட்டும். ஓகே, ரிதமிக் ராயல்ஸ் நீங்க தான் முதல்ல பாட போறீங்க. ஸோ ராஜ கணபதி, அதாவது வந்து பார்த்தோன்னா இப்போ இந்த 1-on-1 நீ ஜெயிச்சுன்னு வச்சுக்கேன், அந்த 7 பேருக்குமே வீட்டில் ஹோம் தியேட்டருக்கு போகாது. ஓகேவா? நம்மளுக்கு கிடைக்கலாமல் பரவாயில்ல, மற்றவங்களுக்கு கிடைக்க முடியாத மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ். ஆல் தி பெஸ்ட். இசைத்தமிழ் நீ செய்த அரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கே பெரும் சோதனை. இறைவா இசை தமிழ் நீ செய்தரும் சாதனை, இசை தமிழ் நீ செய்தரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்தரும் சாதனை, நீ இருக்கையிலே எனக்கு பெரும் சோதனை. இசை தமிழ் நீ செய்தரும் சாதனை. வசை வருமே பாண்டி நாட்டினிலே, இறைவா வசை வருமே பாண்டி நாட்டினிலே, குழலி மணவாளனே உனது வீட்டினிலே. வசை வருமே பாண்டி நாட்டினிலே, குழலி மணவாளனே உனது வீட்டினிலே. உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே, உயிர் மயக்கம் நாத பாட்டினிலே. வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ, வெற்றி ஒருவனுக்கோ மதுரை தமிழனுக்கோ. இசை தமிழ் நீ செய்தரும் சாதனை. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. சிவலிங்கம் சாட்சி சொன்ன கதையும் பொய்யோ, மாமன் திருச்சபை வழக்குரைத்த முறையும் பொய்யோ. பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட உன்னை, பிட்டுக்கு மண் சுமந்து பிரம்படிப்பட்ட உன்னை, பேசும் தமிழ் அழைத்தும் மாறாதிருப்பதென்ன, பேசும் தமிழ் அழைத்தும் வாராதிருப்பதென்ன.
பழி நேர்ந்தால் மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு பழி நேர்ந்தால் உனக்கில்லையோ வேருக்கு நீரூற்றி இழைக்கின்ற தலைவா உன் ஊருக்கு பழி நேர்ந்தால் உனக்கின்றி எனக்கில்லை உனக்கின்றி எனக்கில்லை உனக்கின்றி எனக்கில்லை. நம்ம சங்கீத சௌரவ் கங்குலி ராஜ கணபதி ஓப்பனிங் இறங்கியிருக்காரு இந்த கிளாசிக்கல் ரவுண்டில். ஸோ அனந்த் சார் நல்லா பாடின ராஜகணபதி, நல்ல கர்நாடக சங்கீதத்தினுடைய அறிவு இயற்கையாக உனக்கு இருக்கு, நன்னா கத்துன்னு இருக்க, அழகா இருக்கு, பாட்டை நன்னா புரிஞ்சுட்டு எஸ்தட்டிக்காக பாடுற, குரல் நன்னா வளையிறது, கொஞ்சம் வால்யூம் கண்ட்ரோல் மாதிரி பார்த்துக்கோ ராஜா. பாட்டு உன்னோட வயசுக்கு நல்ல அறிவு இருக்கு. குட், தேங்க்யூ. கீப் கோயிங். மனோஜ் சார். ராஜகணபதி த்ரோ ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, சங்கதி தெளிவாக வருது, ரொம்ப ஃபென்டாஸ்டிக், சூப்பராக பாடிருக்கேன், க்ளீன் சிங்கிங், காட் பிளஸ். Super. Super, very good. You have solid voice, solid throw, and you are very trained singer. You did very well. Great singing. Thank you, ma'am. தேங்க்யூ மேம். கார்த்திக். வெல் சாங் ராஜகணபதி. உங்களுக்கே தெரியும் யூ ஆர் அ வெரி கிஃப்டட் சிங்கர். ரொம்ப நல்லா பாடினீங்க. குட் ஜாப். Thank you. ஆண்ட்ரியா. your technique and skill எல்லாம் கேட்குது. எனக்கு ஒன்றே வந்து தோணுச்சுன்னா அந்த ஃபினஸ் இன்னும் வரல. மேபி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஏஜ் அண்ட் இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்லி வித் ஏஜ், பட் அதர்வைஸ் வெல் டன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Airtel Super Singer T20. Celebrated by Candyman Chocolate Blackleg. ஜாக்பாட் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். ஜானர் பார்த்தீங்கன்னா கிளாசிக்கல். அவங்க ரெண்டு பேரும் வந்து கிளாசிக்கல் ஏற்கனவே ஒரு புலி அப்படின்னு தெரியும். அதில் வேற ராஜகணபதி சூப்பராக பாட்டாரு. இப்போ ராஜகணபதியை அப்படி பார்த்தா அப்பா முடிஞ்சிச்சுப்பா, எல்லாம் ஒரு 4 மூட்டை லோடு இறக்கிட்டோம் அந்த மாதிரி அப்படியே ஃப்ரீயாக ஹாயாகிறாரு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? டென்ஷனாக இருக்கா? அதானே. ஸ்ரவனுக்கெல்லாம் என்னைக்கு டென்ஷன்? ஸ்ரவன், ஆல் தி வெரி பெஸ்ட், சூப்பராக பாடுங்க. ஓகே. பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே அசையும் பொருளின் இசையும் நானே அசையும் பொருளின் இசையும் நானே ஆடும் கலையின் நாயகன் நானே அசையும் பொருளின் இசையும் நானே ஆடும் கலையின் நாயகன் நானே எதிலும் இயங்கும் இயக்கம் தானே எதிலும் இயங்கும் இயக்கம் தானே என் இசை நின்றால் அடங்கும் உலகே நான்
நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதாவும் ஆடவம் பெரிதா நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே அறிவாய் மனிதாவும் ஆடவம் பெரிதா ஆடவாயனோடு பாட வந்தவனின் பாடுமாய இனி மூட வந்ததொரு பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாவமும் நானே சத்திகம் திகரிக திகரி சனிதபரி சரி சரி கரி சனி தப மகரி சமகரி பமகத பமகரி மக பம தப மபதனி ச धिम तरगड़ता धिम कड़ता धा धिम ता झुमक झुमक जन झुमक जन झुमक झुमक दिंदा दिंदा आ झुमक झुमक दिंदा दिंदा सगरी गजरी नी रे सरी नी सदा दरी सनी द बम पद नी सरी थक थरी थकिट जोड़ो थरी धिमित तंकड़ा गरी मा गरी सरिगा तजुम तंकड़ा नी सरिगा मा तंकड़ा गरी सम तरगड़ा पदनी திருகிடதை சகரி ரி மக க ப ம ம த ப ப ரி மக ப ப த ப ரி த ச நி ரி சகரி மக ரி த ரி ச நி த சகரி ச நி ரி ச ரி ச நி த த ரி ச நி த ரி ச நி த ப ரி க ப த ப ம க ம ப க ச நி த ப த ரி சகரி ச ரி நி ச ரி மக ரி க ச ம க ரி க சகரி ச நி ரி நி ரி ச நி த ச நி த ப ம ப ச ச நி த ப ம ப ரி ரி ச நி த ப ப க க ரி ச நி த நி ச ரி க ரி க ப க ம க ரி ச க ரி க ரி ச ரி க நி ச ரி ச நி ரி ச நி த பதனி பாட்டும் நானே பாவமும் நானே ஸ்ரவன் எப்படி பாடிருக்கீங்கன்னு முதல்ல ஜட்ஜஸ் கிட்ட கேட்டலாம். I just want to say thank you because நீங்க பாடும் பொழுது it was not a competition, it was a concert. அவ்வளவுதான். Thank you so much. இப்போ அனந்த் சார் கமெண்ட் கொடுக்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் ஸ்ரவன். இந்த பாட்டு நீ பிடிச்சு இப்படி கொடுப்பேன்னு தெரியும் நம்மளுக்கு. ஆனால் அதில் அதை அழகுப்படுத்தி ஒரு ஒரு இடத்துல எஸ்தட்டிக்காக சில டச்சஸ் கொடுத்திய நீ பிரில்லியன்ட். தேங்க்யூ சார். நம்மளுக்கு உன்னோட வாட்ட சாட்டமாக இருக்கிற இந்த சரீரத்தில் அதை மறக்கக்கூடாது. ஸ்ரவனுக்கு 16 வயசு தான். அது ஆயிடுதா? 17 ஆயிடுதா? ஆனாலும் பையன் இஸ் ஒன்லி 17, இஸ் a kid. Very, very good, Shravan. Thank you, sir. All of us would feel proud of you. Thank you, sir. Thank you, sir. I certainly do. Thank you, sir. ஸ்ரவன் வந்து இன்றைக்கி பாடும்போது ஒரு பேரண்ட்ஸ், ஒரு குரு, ஒரு சகோதரர், ஒரு ஃபாதர் எவ்வளவு சந்தோஷமாக தன்னுடைய பையனுடைய வளர்ச்சி பார்த்து சந்தோஷப்படுவாங்களோ அதுக்கு ஈக்குவலாக தான் நாங்கள் சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஏன்னா ஒவ்வொரு நுணுக்கமான சங்கதி இது என்ன, இது எவர்கிரீன் சாங்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து பொக்கிஷங்கள். ஒவ்வொரு சங்கதி பாட தெரியாதவங்களுக்கும் இது அத்துப்படி. அதில் என்ன வரும் அடுத்த நுணுக்கமான சங்கதின்றது எல்லாருக்கும் தெரியும்.
அது வந்து நீங்கள் வந்து பர்ஃபெக்டாக 100% கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். காட் bless யூ. தேங்க்யூ சார். அது மேம். I was thinking that I was feeling that I'm attending a concert, not judging a program. It is so perfect, so good, superb. கார்த்திக் Hey, Shravan, fantastic. Thank you. I would say if there's got to be one who can quickly enter a studio and record a song from here, I think somebody will choose you without any doubt. You know? Thank you, sir. Great stuff. You're very gifted. Thank you, sir. Just stay focused. Nalla pannalam. You'll do lots more in life. Thank you, sir. Thanks. தேங்க்யூ ஸோ மச். நம்ம ஸ்கோர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இவங்களுடைய ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரவன் வந்து 2 times வந்து ஸ்டார் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்கியிருக்காரு. கரெக்டா ஸ்ரவன்? அண்ட் உங்களுடைய ஹையஸ்ட் ஸ்கோரே வந்து 30 பாயிண்ட்ஸ். இதுக்கு மேலே யாருமே எடுக்க முடியாதுயா. அந்த மாதிரி ஹையஸ்ட் ஸ்கோர் 30 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கிறாரு. அண்ட் ஜாக்பாட் ஒரு வாட்டி இவங்க மேலே பிளேஸ் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட் டைம், அண்ட் அதை வின் பண்ணியிருந்தாரு. இவ்வளோ நிறைய விஷயங்கள்லாம் ரெக்கார்டில் செட் பண்ணிக்கிறாரு. அண்ட் ராஜ கணபதியோட ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னா 25.4 அப்படின்ற ஒரு கன்சிஸ்டன்டான ஸ்கோரை வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அவர் வந்து பெற்றுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார் ஆஃப் த மேட்ச் விருதையும் வந்து ஒரு மேட்ச்சில் வந்து பெற்றிருக்கிறார். ஓகே, இப்போ வந்து ஜட்ஜஸ் அவங்களுடைய ரிசல்ட் கொடுக்கணும். ஸ்கோர்ஸ் பார்த்துலாமா? முதல்ல பாடினது ராஜ கணபதி தான். ஸோ அவருக்கான ஸ்கோர் மனோ சார் 18 வாங்கியிருக்காரு இது வரைக்கும் ராஜ கணபதி. அண்ட் அனந்த் சார் மீண்டும் 9 27. கார்த்திக் அவர்கள் மீண்டும் 9 36 வாங்கியிருக்காரு ராஜ கணபதி. அண்ட் ஆண்ட்ரியா அவர்களுடைய ஸ்கோர் பார்க்கலாம். மீண்டும் 9. 5 9s are 45. ரிதமிக் ராயல்ஸ் உடைய ஸ்கோர் 250க்கு போகிறது. இப்போ ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ்ல இருந்து பாடின ஸ்ரவன் அவங்க மேலே தான் ஜாக்பாட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரவன் 45 புள்ளிகளுக்கு மேலே எடுத்தார்னா ஜாக்பாட் வின் பண்ணிடுவார். அப்படி ஜாக்பாட் வின் பண்ணார்னா அவருக்கு வந்து அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஹோம் தியேட்டர் பரிசாக காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஸ்ரவனோட ஸ்கோர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா ஜட்ஜஸ்? மனோ சார் தான் ஆரம்பிக்க போகிறோம். ஸ்ரவனுக்கு என்ன ஸ்கோர் சார்? கேள்வி என்ன? ஸ்ரவனோட ஸ்கோர் என்ன தெரிஞ்சுக்கலாமா ஜட்ஜஸ்? யார் ஒருத்தர கிடையாது, மொத்தமாக பாருங்க. அப்படியா? 1 2 3. So 50 out of 50. இதெல்லாம் ஜாக்பாட் அடிச்சா இப்படி தான் அடிக்கணும். அண்ட் இதுக்கு முன்னாடியும் பாடின போது ஸ்ரவன் வந்து 30 out of 30 எடுத்திருந்தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 50 out of 50 எடுத்திருக்காங்க. சச்சா என்ன சொல்றது, ஒரு பில்லர் ஆஃப் ஸ்ட்ரெங்த் உங்களுடைய டீமுக்கு நீங்க ஸ்ரவன். சோ எப்படி ஃபீல் பண்றீங்க? நீங்க வின் பண்ணது மட்டும் இல்லாம உங்க டீமுக்கு வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துடலாமா? உங்களுடைய டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு ஹோம் தியேட்டர் வந்து வாங்கி கொடுத்துருக்கீங்க. smartshoppers.in வழங்கும் ஹோம் தியேட்டர் உங்க 7 பேருக்குமே பரிசா காத்துக்கிட்டு இருக்கு. அண்ட் உங்களுடைய ஸ்கோர் பாத்தீங்கன்னா 257. அகைன் 7 பாயிண்ட் லீடிங்ல இருக்காங்க ரிதமிக் ராயல்ஸ் விட. சோ ஹோம் தியேட்டர் வின் பண்ண அந்த டீம், ஹோம் தியேட்டர் டீம் இப்படி வாங்க. அண்ட் இந்த சமயத்தில் வந்து பார்த்தோன்னா ஹோம் தியேட்டரை கொடுப்பதற்கு பல தியேட்டரில் ஓனராக இருக்கக்கூடிய மனோ சார் அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஸோ www.smartshoppers.in வழங்கக்கூடிய ஹோம் தியேட்டர் ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸில் இருக்கக்கூடிய 7 பேருக்குமே ஆளுக்கு ஒன்று பரிசாக கிடைக்கின்றது ஜாக்பாட் ரவுண்ட் மூலமாக. சூப்பர், தேங்க்யூ மனோ சார், தேங்க்யூ வெரி மச். இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1-on-1 மட்டும் இல்லாமல் ஜாக்பாட்டை வந்து ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. ஒரு ஐட்டம் மிஸ் ஆகுதே, ஸ்டம்ப்பு. அந்த ஸ்டம்பை வந்து வழங்குவதற்காக லெட்ஸ் வெல்கம் அனந்த் சார் அண்ட் கார்த்திக் அண்ட் ஆண்ட்ரியா 3 பேரையும் அந்த ஹெவியான ஸ்டம்பை தூக்கி கொண்டு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
தேங்க்யூ ஸோ மச் ஆனந்த் சார், தேங்க்யூ ஆண்ட்ரியா, தேங்க்யூ கார்த்திக் சார். ஓகே ஸோ ரிதமிக் ராயல்ஸ் வந்து அவங்களுடைய டோட்டல் இந்த முடிவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு முடிவில் 250 அண்ட் நம்மளுடைய ஹார்மனி ஹார்ட் பிரேக்கர்ஸ் 257 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. ஜாக்பாட் வின் பண்ணியிருக்காங்க, ஹோம் தியேட்டர் அடிச்சிருக்காங்க, 3 ஸ்டம்ப் எடுத்திருக்காங்க. எக்கச்சக்கமா அப்படியே அவங்களுடைய வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே போறாங்க. அண்ட் தேங்க்யூ ராஜகணபதி, நீங்களும் உங்களோட பெஸ்ட் கொடுத்தீங்க. போயிட்டு உங்களோட டீமோட ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க. ஸோ இன்றைய நாளுடைய முடிவுக்கு நம்ம வந்துட்டோம். நாளைக்கு இந்த முதல் செமிஃபைனல்ஸில் கேப்டன்ஸ் சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு அண்ட் குரூப் ரவுண்ட் காத்துட்டு இருக்கு, 1 மினிட்ஸ் காத்துட்டு இருக்கு. இது ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் ஃபர்ஸ்ட் செமிஃபைனல் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அண்ட் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடை பெறுவது டிடி அண்ட் மாகாப் ஆனது. ஏர்டெல் சூப்பர் சிங்கர் T20 celebrated by Candy Band Choco Double Eclair.